ஆகஸ்ட் 2 தினமணி பேப்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்தியா மீதான வரியை வந்து 25% ட்ரம்ப் வந்து அதிகரிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ அதான் ட்ரெண்டில் போய்ட்டுருக்கு. பட் இப்போதைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை நம்ம பார்க்க தேவையில்ல. இப்போ பாருங்கள், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அது இன்றைக்கி தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது உள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 14வது குடியரசு துணைத் தலைவர் நம்ம ஜெகதீப் தங்கர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ அடுத்த எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 16 தடவை எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் 4 பேர் நாலு தடவை அன்ன போஸ்ட்டாக செலக்ட் ஆகிருக்காங்க. நம்ம சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் 2 தடவை அன்ன போஸ்ட்டாக செலக்ட் ஆகிருக்காங்க. அப்புறம் வந்து ஹிதயதுல்லா, அப்புறம் சங்கர் தயாள் சர்மா. ஓகேவா? அப்புறம் இப்போ நடக்க போகிறது வந்து 17வது எலெக்ஷன். இதில் வந்து மக்களவை மாநிலங்களவை 2 பேரும் உள்ள எம்பிஸ் எல்லாருமே வந்து ஓட் போடுவாங்க. எம்எல்ஏஸ் வந்து போட முடியாது. ஓகேவா? அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர் 2 பேருமே ஓட் போடுவாங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் உள்ள எம்பிஸ் எல்லாருமே. இப்போ வந்து மக்களவையில் வந்து 543 சீட்டுக்கு வந்து ஒரு சீட்டு வந்து வேக்கண்ட் ஆகி 542 சீட்டும், மாநிலங்களவையில் வந்து 250ல் 245 தான் எப்போவுமே எடுப்பாங்க. அதில் 233ல் ஒரு 5 சீட்டு வேக்கண்ட் ஆகி 228ம் ப்ளஸ் ஒரு 12 நியமன உறுப்பினர்களும் சேர்த்து அங்கே 240, இங்கே ஒரு 542, மொத்தம் 782 தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் 392 யார் வாங்குகிறாங்களோ அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க அன்ன போஸ்ட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாங்க. சரிங்களா? இது தகுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 வயசு நிரம்பி இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினராக கூட தகுதி இருக்கணும், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு ஆதாயம் தரக்கூடிய பதவியில் வந்து அவங்க இருக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்போ கல்வியாளர் வசந்தி தேவி இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக தவறிட்டாங்க. அவங்கள பற்றி டீட்டெயில் பார்த்த பிறகு அவங்க இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், 1992 முதல் 98 வரை எம்எஸ் யூனிவர்சிட்டியோட துணைவேந்தராக இருந்திருக்காங்க. அப்புறம் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் பீரியடில் வந்து 2001 to 2002 வந்து தமிழக திட்டக்குழு உறுப்பினராக இருந்திருக்காங்க. அப்புறம் 2002 to 2005 வந்து தமிழக மாநில மகளிர் ஆணைய தலைவராக இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்க இறந்ததுனால இவங்களோட உடல் வந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வந்து தானமாக கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்க வந்து கல்வி வந்து மாநில பட்டியலில் மீண்டும் சேர்க்கப்படணும்னு சொல்லி போராடியிருக்காங்க. இப்போ கல்வி வந்து பொதுப்பட்டியலில் வச்சிட்டாங்க இல்லையா? அதை மாநில பட்டியலில் இருக்கணும்னு சொல்லி போராடியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் பகைமை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்கு. அது பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம முதல் உலகப்போர் 1914 to 18 நடந்ததையும் 1939 to 45 2ஆம் உலகப்போர் நடந்ததையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கலிங்கத்து பரணி. அதில் வந்து கலிங்க மன்னன் யார்? அனந்தவர்மன். சரியா? அது நமக்கு நோட் பண்ணிக்கோங்க. அது கலிங்கத்து பரணியில் 1000 யானைகள் கொன்ற சோழர் படை. ஓகேவா? அதை பற்றின கதை தான். இப்போ அடுத்த லைன் பாருங்கள், ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை என்கிறது புறநானூற்று பாடல். இந்த லைன்ஸை கவனிங்க. இது வந்து புறநானூறு பாடல். இது அடுதல்ன்ற வார்த்தையை பாருங்கள். நம்ம இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்து கோரல் கொள்ளுதல் பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அதுதான் அந்த அடுதல். அதான் கொள்ளுதல் அப்படின்னா போரில் வந்து கொள்ளுவோம் இல்லையா? அதை வச்சு அந்த பாட்டில் இருந்தால் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை. அதாவது ஒருத்தர் அடிக்கிறது கொள்வது வந்து புதுசாக கிடையாது. இது வந்து உலக இயற்கைன்ற மாதிரி புறநானூறு வந்து சொல்லுது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஆரோன் ஷெஃபர்டுங்கிறவங்க வந்து என்ன புக் எழுதியிருக்காங்க அப்படின்னா தி கிறிஸ்துமஸ் ட்ரூஸ் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரம்ப் வந்து 25% வரி வந்து உயர்த்திட்டாங்க இல்லையா? அதை பற்றி தான் ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அது நமக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. முன்னாடி வந்து 10 to 15% அந்த மாதிரி இருந்திருக்கு. சில இதுக்கு வரி விலக்கு இருந்திருக்கு. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்தோடனே 25% உயர்த்திட்டாங்க. இறக்குமதி வரி வந்து உயர்த்திட்டாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இதில் பாருங்கள், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் யார்? பியூஷ் கோயல். அதை ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், திருக்குறள். இன்றைக்கி உள்ள திருக்குறள் என்னென்னா, முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். அதாவது முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து வினை செயல் வகைங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த குறள் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ரைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆதார் வந்து குடியுரிமை ஆவணம் வந்து கிடையாதுன்னு சொல்லி மத்திய அரசு வந்து அறிவிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து
ஆதார் அட்டை வந்து நம்ம ஒரு 12 இலக்க அடையாள எண் தான் இருக்கும் இல்லையா, அது வந்து வெளியூர் ஆணையம் இது இந்திய தனி அடையாள ஆணையம். சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து மத்திய அரசு வந்து ஆதார் வந்து ஒரு குடியுரிமை ஆவணம் கிடையாது, அது வந்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கான அடையாள ஆவணம் மட்டுமே அப்படின்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து அதே மாதிரி ஆதார் அட்டையை வந்து குடியுரிமை ஆவணமாகவோ அல்லது இருப்பிடச் சான்றாகவோ பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. ஓகேவா. அடுத்து கேரளா ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர். அப்புறம் கேரளா சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன். அதை மட்டும் நோட் பண்ணால் போதும். அடுத்து வாங்க, திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா. இப்போ நிறைய இடத்துல டைடல் பூங்கா வந்து மினி டைடல் பூங்கா வந்து உருவாக்கிட்டு வராங்க. அது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் அது ரிலேட்டடான ஒர்க்ஸு சரியா, பிபிஓ கன்சல்டேஷன் இந்த மாதிரிலாம் நிறையா தொழில் வந்து அங்கே வந்து டெவலப் ஆகுன்றக்காண்டி அதை வந்து உருவாக்கிட்டு வராங்க நிறைய இடத்துல. எங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி எங்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு மினி டைடல் பூங்காவை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர், வேலூர், காரைக்குடியில் வந்து தொடங்க போகிறாங்க. நாமக்கல்லையும் அடுத்த புதுசாக தொடங்க போகிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை மற்ற திருப்பூர், வேலூர், காரைக்குடியில் வந்து கட்டுமான பணி போயிட்டுருக்கு. நாமக்கல்லில் வந்து அதுக்கான இடம் தேடிட்டுருக்காங்க. அப்புறம் திருவண்ணாமலையில் இப்போ வந்து புதுசாக தொடங்கியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் தொடங்கியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சென்னையில் சாந்தோமில். சரிங்களா, அது மட்டும் நோட் பண்ணவே காணும். அது எங்கே ஸ்கூல் அப்படின்னா எந்த ஸ்கூல் அப்படின்னா சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளி. அது நமக்கு தேவையில்ல, சாந்தோங்கிற இடத்துல மட்டும் தொடங்கியிருக்காங்க ஞாபகம். அதான் கேட்பாங்க மேக்ஸிமம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் வந்து என்னென்ன இதெல்லாம் உண்டு அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்போ அப்படின்னா வாரத்தில் சனிக்கிழமை, அதாவது கவர்மெண்ட் லீவு இல்லாத சனிக்கிழமையில் வந்து இந்த சிறப்பு முகாம் வந்து நடத்துவாங்க இந்த திட்டத்துக்கு கீழே. சரிங்களா, இப்போ காலையில் போய் நீங்கள் செக்அப் போகிறீங்க அப்படின்னா அவங்க ஈவினிங்காக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா அந்த ரிப்போர்ட்டை வந்து அனுப்பிடுவாங்க. ஓகேவா. அதே மாதிரி காலையில் 9 மணி to 4 மணி வரை நடக்கும். ஓகேவா. இந்த திட்டத்தில் வந்து எல்லாருமே பங்கேற்கலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதாவது எளிய மக்களுக்காண்டி தான், முக்கியமாக எளிய மக்கள், குடிசை பகுதி மக்கள், தூய்மை பணியாளர்கள், கட்டட தொழிலாளிகள் அவங்களோட பிரச்சனையை வந்து முன்கூட்டியே அவங்க பரிசோதித்து பார்க்குறக்காண்டி தான் இந்த திட்டமே முக்கியமாக தொடங்கியிருக்காங்களாம். சென்னையில் மட்டும் 15 மண்டலங்கள் தொடங்கியிருக்காங்க. மொத்தத்தில் தமிழ்நாடு முழுக்க 1256 முகாம்கள் நடைபெறுது. ஓகேவா. அப்புறம் இதில் வந்து மருத்துவ காப்பீட்டு வசதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்குதல் போன்ற கூடுதல் வசதிகளும் இந்த முகாமில் செஞ்சு தராங்களாம். ஓகேவா. அப்புறம் இப்போ ஆகஸ்ட் இந்த மாதம் தொடங்கியிருக்காங்க இல்லையா, இதுலேருந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த் வரைக்கும் இந்த முகாம்கள் வந்து தொடர்ந்து நடக்கும். அதுக்கப்புறமும் நடக்கும். இப்போதைக்கு இந்த முதல் கட்டமாக இந்த பிப்ரவரி வரைக்கும் நடக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்துமே குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேர் வந்து பயன்பெறலாம் இந்த முதல் கட்ட இதிலேயே. ஓகேவா. அடுத்து வாங்க, சுதந்திர தின உரை. பார்த்திங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. அதில் வந்து பிரதமர் வந்து டெல்லி செங்கோட்டையில் வந்து கொடியேற்றுவாங்க இல்லையா, அதில் வந்து உரை நிகழ்த்துவாங்க. அந்த உரையில் நான் என்ன பேசணுன்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட நம்ம பிரதமர் வந்து கேட்டிருக்காங்க. அதில் எதில் நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னா மைகவ் அப்படின்றது ஒரு ஆப்பு, அப்புறம் நமோ ஆப், இந்த 2 ஆப்லேயுமே நம்ம போய் நம்மளோட கருத்தை நீங்கள் இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி நம்ம பிரதமருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிரதமர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது தொடர்ந்து 12வது முறையாக நம்ம சுதந்திர தின உரை வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து நிகழ்த்த போகிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இது வந்து எந்த வருஷம்? 2006 அப்படி தானே. ஓகே. அடுத்து அங்கே இதில் வேறு ஒன்றும் இல்லை. தேசிய திரைப்பட விருதுகள். இந்த விருதுகள்லாம் தேர்வு பண்ணுற தேர்வுக்குழு இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசுதோஷ் கௌரிக்கர். ஓகேவா. அப்புறம் மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ். அவங்க தேர்வு செஞ்சு மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. அவங்க தான் அது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறந்த நடிகருக்கான விருது வந்து நம்ம ஷாருக் கானுக்கும் விக்ராந்த் மாஷே, அந்த 12th ஃபெயில் படம் நம்மளோட இன்ஸ்பிரேஷனான ஒரு மூவி, ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய மூவி. அந்த மூவி பார்க்கலான்னு பார்த்துருங்க. அந்த மூவி ஹீரோவுக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வந்து இருந்து கொடுக்காங்க. ஓகேவா. அப்புறம் மிஸ்ஸஸ் சட்டர்ஜி வர்சஸ் நார்வே அப்படின்ற படத்தில் நடித்ததுக்காண்டி ராணி முகர்ஜிக்கு வந்து கொடுக்காங்க. இப்போ திரைத்துறைக்கு வந்து 30 வருஷமாக ஷாருக் கானுக்கும் ராணி முகர்ஜிக்கும் இவங்க தான் முதல் தேசிய விருது. ஓகேவா. அப்புறம் பாருங்கள்,
நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஊர்வசி நடிகை ஊர்வசி வந்து துணை நடிகை விருது வாங்கியிருக்காங்க. சரியா, அது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிறந்த இயக்குனர் விருது வந்து திரைப்பட தயாரிப்பாளர் சுதீப்தோ சென் அவங்களுக்கு வந்து தி கேரளா ஸ்டோரின்ற படத்துக்காண்டி வழங்கியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் படம் ஒரு பார்க்கிங்கிற படம், அது வந்து 3 விருது வந்து வாங்கியிருக்கு. ஓகேவா, என்ன விருதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த திரைக்கதை, சிறந்த தமிழ் படம், சிறந்த துணை நடிகர், இந்த 3 விருதும் அந்த படத்தில் நடித்தவங்களுக்காண்டியும் அந்த படத்துக்காண்டியும் கிடச்சிருக்கு. ஓகேவா, அதுவுமே ஷேரிங் ஆகிருக்கும், பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, 2 விருது பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா எம்எஸ் பாஸ்கர் வந்து துணை நடிகர் விருது, சிறந்த துணை நடிகர் விருது வாங்கியிருக்காங்க. இந்த படம் வந்து சிறந்த திரைக்கதை விருது வாங்கியிருக்கு, சிறந்த தமிழ் படம் விருது வாங்கியிருக்கு. ஓகேவா, அப்புறம் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து திரைக்கதை தனுஷ் சம்யுக்தா நடித்த வாத்தி தமிழ் படத்துக்கான இசையமைப்புக்காண்டி சிறந்த இசையமைப்பாளர் விருது வாங்கியிருக்காங்க. அப்புறம் குறும்படங்கள் பிரிவில் வந்து டைம்லெஸ் தமிழ்நாடு என்ற ஆங்கில குறும்படம், அப்புறம் சிறந்த கலை கலாச்சார படத்துக்கும் லிட்டில் விங்ஸ் என்ற தமிழ் குறும்படம் சிறந்த நடன இயக்கத்துக்காகவும் தேர்வாகியுள்ளது. சரிங்களா, குறும்படங்களுக்கும் விருது கொடுத்துருக்காங்க. அது 2 நோட் பண்ண வேண்டியது. டைம்லெஸ் தமிழ்நாடு அது எதுக்காகனா சிறந்த கலை கலாச்சார படத்துக்காண்டியும், அப்புறம் லிட்டில் விங்ஸ் என்ற தமிழ் குறும்படம் வந்து சிறந்த நடன இயக்கத்துக்காகவும் தேர்வாகிருக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்கள். பெலாரஸில் ஆரஸ்னிக் ஏவுகணை, அதாவது ரஷ்யா அதிபர் புதின் வந்து பெலாரஸ் நாட்டுக்கு வந்து ஆரஸ்னிக் ஏவுகணையை வந்து ஒரு பாதுகாப்புக்காண்டி அவங்களோட எல்லையில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதாவது ரஷ்யாவோட அண்டை நாடு தான் பெலாரஸ். ஓகேவா, 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களோட பாதுகாப்பு இவங்களோட ஏவுகணையை கொண்டு நிப்பாட்டி வச்சு எங்கள் பாதுகாப்பு கொடுக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா, அடுத்து வாங்க. 34% பணவீக்கத்தை சந்தித்துள்ளது நைஜீரியா. ஓகேவா, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நைஜீரியாவில் பணவீக்கம் 34% இருக்குது. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க போதும். தென்னாப்பிரிக்காவில் காண்டாமிருகங்கள் வேட்டையாடப்படுவதை தடுப்பதற்காக அவற்றின் கொம்புகளில் கதிரியக்க ஐசோடோப்புகளை அந்த நாட்டு அரசு பொருத்த தொடங்கியுள்ளது. ஓகேவா, அப்போ எந்த நாட்டில் வந்து காண்டாமிருகத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி அதோட கொம்புகள் வந்து கதிரியக்க ஐசோடோப்புகள் வந்து பொருத்துறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. ஓகேவா, அவ்வளோதான். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த எக்ஸாம் படிக்கிறதாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.